Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் பீசஸ் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி நல்லா சில்டான மில்க் தான் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா blend பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா blend பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் பிரெட் பீசஸ் வந்து தெரியுது, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் வந்து அந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 50 கிராம் சாக்லேட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அகர் அகர் பவுடர் இல்லைன்னா ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜெலட்டின் வந்து ஹெல்தி ஆப்ஷன் கிடையாது, அகர் அகர் பவுடர் தான் ஹெல்தி ஆப்ஷன். நான் அகர் அகர் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட் ஆகும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா இது டைட் ஆயிடுச்சு. பாருங்க, திக்னஸ் வந்துருச்சு இதில். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ ஒரு மோல்டில் வந்து இது போட்டுடலாம். இந்த சாக்லேட் புட்டிங் வந்து நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ இது நல்லா கூல் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேவரட் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டபுள் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். ஸோ பாருங்க, எல்லாமே சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்க இந்த சாக்லேட் புட்டிங்க. இப்போ நம்ம ஒரு நைஃப்ல வந்து சைட்ல இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். சூப்பரா செட் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு மேலே டேப் பண்ணுங்க, அது தன்னால வந்து வந்துடும் வெளியில. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா செட் ஆயிட்டு இருக்கு. நான் நைஃப்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன், அதனால அது கொஞ்சம் அப்படி தெரியுது. இப்போ நம்ம மெல்டட் சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சாக்லேட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். மேலே வந்து கார்னிஷ்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து டோட்டலி ஆப்ஷன் தான், பட் அது கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, பட் நல்லா செட் ஆகிட்டு இருந்தது. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது.
வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அகர் அகர் வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். சேனலில் வந்து நீங்கள் போய் பாருங்கள். இல்லைனா நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் அந்த ரெசிபீஸ் நான் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.